ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பிரபல நடிகர், அதாவது நம்ம நஸ்ரியா அவங்களோட ஹஸ்பண்டான பகத் பாசில் வந்து இந்த அரிய வகை ஏடிஹெச்டிஏ என்ற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த நோயினா என்ன, அது பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும், அதை பத்தி ஸ்மாலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். நடிப்புல பட்டய கலப்பம் பகத் பாசில் வந்து இப்போ வந்து தமிழ் மலையாளம் படங்கள்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையான் படத்துலயும் சரி, புஷ்பா 2 படத்துலயும் சரி ரொம்ப பிஸியாவே நடிச்சுட்டு வராரு பகத் பாசில். காமெடியனோ கதாநாயகனோ வில்லனோ அதுல பட்டய கலப்பவர் பகத் பாசில். மாமன்னன் படத்துல வந்து வில்லத்தனத்துல அதிபயங்கரமான தன்னுடைய நடிப்பை காட்டி பட்டய கலப்பி யாருடைய ஸ்டேட்டஸை வச்சாலும் மாமன்னன் படத்துல நம்ம பகத் பாசில் வில்லத்தனமான அந்த நடிப்பை வந்து ஸ்டேட்டஸா வச்சு வச்சு குவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய நடிப்புக்கு தீனி போடுற விதமா வந்து இவரும் இவருடைய மனைவியான நஸ்ரியா அவங்களும் சேர்ந்து நடிச்ச டிரான்ஸ் படத்துல வந்து அதிபயங்கரமான பட்டை கலப்பி மற்றவங்க எல்லாரோட மனசுலயும் வந்து பகத் பாசில் வந்து இடத்த பிடிச்சாருங்க. இப்படி சினிமாவில் சினி ஃபீல்டுல வந்து அசத்தி வரும் பகத் பாசில் வந்து கவனக்குறைவு, அதீத செயல்பாடு போன்ற நோயான ஏடிஹெச்டிஏ என்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தா வந்து ஸ்கூல்ல நடந்த ஃபங்க்ஷன்ல வந்து பகத் பாசில் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஏடிஹெச்டி என்ற ஒரு ப்ராப்ளம் வந்து பகத் பாசிலுக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இவர் போயிருக்காரு, ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காரு. டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்க, சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த ஏடிஹெச்டி நோய் வந்தா இதை வந்து எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து கியூர் பண்ணலாம், குணப்படுத்திடலாம் அப்படி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு 41 வயசான ஒரு மெயில் பேஷண்ட் வந்தா என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு பகத் பாசில். இப்படி ஒரு பகத் பாசில் வந்து கொஸ்டின் எழுப்பணும்னு டாக்டர் வந்து புரிஞ்சிட்டார். ஓகே, இந்த அரிய வகை நோயால பகத் பாசில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, இந்த நோயோட அறிகுறி என்னென்னு பார்த்தா இது வந்து நரம்பியல் ஒரு குறைபாடான ஒரு ரொம்ப அரிதினும் அரியான ஒரு நோய். வந்து இந்த நோய் இருக்கிறதுல வந்து 75% பீப்புளுக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கானே தெரிய மாட்டேங்குது. இது என்னென்னா ரொம்ப அதீத செயல்பாடு, கவனச்சிதறல் குறைபாடு போன்ற இதோட சின்ன சின்ன அறிகுறிங்க. இந்த ஏடிஹெச்டிஏ குறைபாடு மோஸ்ட்லி யாருக்கு வரும் பார்த்தா குழந்தைகளுக்கு வருங்க. ஆனா குழந்தைகளுக்கு வந்தா இதை வந்து கொஞ்சம் கியூர் பண்ணிட முடியுது. அரிதினும் அறியாததான் ரொம்ப பெரியவங்களுக்கு வருது. இது வந்தா இது மோஸ்ட்லி 75% பீப்புளுக்கு தெரியவே மாட்டேங்குதான். நமக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம போயிட்டு டாக்டரை வந்து கண்டிப்பா கேட்கணுங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பா எல்லா டாக்டர்ஸும் பண்ணுவாங்க. நம்ம போய் கேட்கணும். நம்மளோட சோம்பேறித்தனமா இல்ல இப்படி கேட்கலாமா வேணாம், இல்ல இந்த ப்ராப்ளத்தை சொன்னா நமக்கு நம்மளை பத்தி யாருன்னா என்ன நினைச்சிருவாங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம போயிட்டு கண்டிப்பா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்கணும். கேட்டு அவங்க அதுக்கு என்னவோ என்ன ட்ரீட்மெண்ட்டோ அவங்க அடுத்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே மெடிசனா இல்ல நம்ம வந்து இப்படி ஒரு சில வாழ்வில் இப்படிலாம் பண்ணா ஓகே, இல்ல உணவுல எதனா இது சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. இது மாதிரி நம்ம இல்ல சைக்காட்ரிஸ்ட் இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இது மாதிரி தான் கண்டிப்பா சைக்காட்ரிஸ்ட கூட போய் கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்க, நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது